கிரீட்டிங்ஸ் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை, கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். இன்று 25 நிமிடங்கள் தியானம் இடம்பெறும். இன்றைய எமது தளத்தின் சிறப்பு பேச்சாளர் திருமதி ராதை சிவஞானம் அம்மா அவர்கள் வந்திருக்கின்றார். அவருடைய பேச்சின் தலைப்பு குரலும் கீதையும் ஆகும். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று பிரித்தானிய நேரத்தின்படி இரவு 9:30 மணிக்கு இத்தியான தளம் நிறைவு பெறும். அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 24ஆம் தேதி திங்கட்கிழமை, மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாக எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாக இருக்கின்றது இத்தியானம். இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையோடு இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சாரி மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை திறந்து நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நன்றியுரை. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம்.
நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை செய்து கொண்டிருக்கும் சிவாமோகன் அம்மாவுக்கும் எங்கள் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தளத்தை இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் சிஸ்கந்தராஜா ஐயாவுக்கும் அருந்ததி அம்மாவிற்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உங்களுக்கும் அழகாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் எமது தளத்திலே பெரிய உதவியாக இருந்து வருகின்ற திருமதி ராதை சிவஞானம் அம்மா அவர்களை அன்புடன் அவருடைய பேச்சுக்கு அழைக்கின்றேன். அவர் பேச எடுத்துக்கொண்ட விடயம் குறளும் கீதையும் ஆகும். நன்றி அம்மா, வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததுக்கு மிக்க நன்றி. இந்த தளத்தின் அதிபர்கள் திருமதி ஸ்ரீகந்தராஜா ஐயாவுக்கும் அருந்ததி அம்மாவுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து ஒத்துழைக்கும் ஏனைய குழுவினர் எல்லா அங்கத்தவர்களுக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குறளும் கீதையும். திருக்குறள் ஒரு 2000 வருடங்களுக்கு முன் தமிழில எழுதப்பட்டது. பகவத்கீதை காலத்தால் திருக்குறளை முந்தியது. அது வடமொழியிலே எழுதப்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். ஆனா இந்த ரெண்டு புத்தகங்களும் சரியா ஒரு இந்து மகா சமுத்திரம் மாதிரி. அதை அள்ள அது குறையாது. அப்ப இந்த ரெண்டிலையும் அதை தர்ற முக்கிய மெசேஜ் கருத்து என்னண்டா, ரெண்டும் அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ப வரையப்பட்டது என்பது சில ஆய்வாளர்களின் கருத்து. சில ஆட்கள் அதோட முரண்படியினர். ஆனாலும் இந்த ரெண்டு நூல்களும் இவ்வளவு காலமும் நின்று பிடித்திருக்கு இல்லையா? இப்பவும் அதை பாரத மக்கள் கடைப்பிடித்து கொண்டு வருகினம். அது மட்டும் இல்ல, இது வேற பல மொழிகளிலேயும் இந்த ரெண்டு புத்தகங்களும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இப்ப என்ன பொறுத்தளவுல நீங்கள் இந்த புத்தகத்தால என்ன பயன் என்று கேட்டீங்களா, நான் சொல்லுவேன், இந்த புத்தகம் வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவு உங்களுக்கு தரும் ஒன்று. மற்றது எதற்கும் கலங்காத மன உறுதியை தரும். ரெண்டாவது, மற்றது இது ரெண்டையும் நீங்கள் அறியக்குள்ள யோசிப்பீங்க, நாங்கள் அறத்தை கட்டாயம் கடைப்பிடிக்க வேணும். அப்ப அந்த அறத்தை கட்டாயம் கடைப்பிடிக்க வேணும் என்ற ஒரு உற்சாகமும் எங்களுக்கு வரும். அப்ப அவ்வளவும் கிடைச்சா எங்களுக்கு நேச்சுரலாயே அமைதியும் ஆனந்தமும் எங்களோட வாழ்க்கையில வரும். அப்ப இத பற்றி ரெண்டு பக்கத்திலையும் கீதையிலும் சரி குறளிலையும் சரி ஒற்றுமையும் இருக்குது. சில இடங்கள்ல அதை வேறுபடுகினம். முக்கியமாக வள்ளுவரின் அறத்துக்கும் கீதையின் தர்மத்துக்கும் வேற்றுமை சில இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். நான் குறிப்பிட இல்லை, ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் அறிவுக்கு சின்னமாகிய திருவள்ளுவர் ஒரு பிரசித்தி பெற்ற குறள் ஒன்று சொல்லி இருக்கிறார். என்ன?
எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருண்டா, யார் என்னத்தை எப்படி சொன்னாலும் அவர் சொல்லட்டும், உனக்கு அறிவிருந்தால் சொல்றார், நீ உண்மை எது, பொய் எது, சரி எது, பிழை எது, நன்மை நன்மை தருவது எது, தீமை தருவது என்பதை அறிந்து ஆராய்ந்து அதுல உள்ள உண்மையை மட்டும் எடுத்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் அதுல இருக்கிற உண்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளுன்னு தான் அவர் சொல்றார். இப்ப அவர் இதுல அறிவுக்கு ஒரு விதமான இலக்கணம் சொல்லி இருக்கிறார். அப்ப நான் எடுத்துக்கொண்ட குறள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல எடுத்த கொண்ட குறள் குறள் எண் 422, அத்தியாயம் 43, அத்தியாயத்தின் பேர் அறிவுடைமை. இப்ப நான் இதுல முழுக்க முழுக்க கலைக்க போறது இந்த அறிவை பற்றி. இந்த அறிவை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார், கீதையில என்ன சொல்லி இருக்கு, அந்த ரெண்டு ஒற்றுமையை பற்றியும் தான் நான் கதைக்க போறேன். சரிதானே? அப்ப நான் எடுத்த குறள் என்ன சொல்லுதண்டா, சென்ற இடத்தில் செலவிடா தீது ஒரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒளி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. இவர் என்ன சொல்றாருண்டா, சென்ற இடத்தால் செலவிடா என்றால் அதன் கருத்து என்னண்டா, மனத்தை அது சென்ற புலத்தின் வழியே போக விடாமல், எங்களுக்கு 5 புலன்கள் இருக்கு, கண் காது மூக்கு வாய் மெய் என்று சொல்லி எங்களுக்கு 5 புலன்கள் இருக்குது. அப்ப அவர் சொல்றார், எங்கட மனத்தை இந்த 5 புலன்களும் போற வழியில போக விடாதே. ஏனென்றால் அந்த புலத்தின் பிறகு சொல்றார், தீது ஒரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று அவர் சொல்றார். அந்த புலத்தின் நன்மை தீமைகளை முதல் அறி என்று சொல்றார். இந்த புலன்கள் போராடத்துக்கு போனால் அது என்ன செய்யுது, அது நன்மையை தரப்போகுதா தீமையை தரப்போகுதா என்றதை முதல் அறிந்து ஆராய்ந்து தீயவற்றை நீக்கி நல்ல வழியில நன்மை பயக்கும் முறையில நல்ல வழியில வழிகாட்டினாத்தான் அது அறிவு என்று சொல்றார். அப்ப மனம் உண்மையில மனம் அறிவுக்கு சரணடைய வேணுமே ஒழிய நீங்கள் அறிவை கொண்டு போய் மனத்துக்கு அடைமானம் வைக்க கூடாது. ஏனென்றா மனம் புலன்கள் போன வழியில தான் போகும். அப்ப அவர் சொல்றார், மனத்தை கட்டுப்படுத்தி வை, அறிவால கட்டுப்படுத்தி வை என்று சொல்றார். சரி, ஒரு சினிமா பாட்டு ஒன்று இருக்குது, கண் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா, மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா என்றதான் இப்ப கேள்வி. இப்ப வள்ளுவர் அதுக்கு மறுமொழி சொல்லுறார், இல்ல நீ அப்படி போகக்கூடாது, உனக்கு அதால தீமை வருமெண்டா அறிவு அதை கட்டுப்படுத்தி நன்மையான வழியில விட வேணும் என்றதான் வள்ளுவர் சொல்றார். சரி, அப்ப நாங்கள் இப்ப கீதையில என்ன இத பற்றி சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். பகவத்கீதையில இப்ப பகவத்கீதையில பகவத்கீதை என்றாலே எங்களுக்கு எங்கட முன்னாலே ஒரு படம் வரும் இல்லையா, ஒரு தேர் ஒன்று இருக்குது, அந்த தேர்ல 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்குது, தேருக்கு சாரதி ஒரு ஆள் இருக்கிறார், அவர் இந்த 5 குதிரைகளின் கடிவாளத்தை இறுக்கி பிடிச்சிருப்பார். இந்த தேருக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறார், அவர் தான் அர்ஜுனன், தேர் சாரதி தான் கண்ணன். இந்த 5 குதிரைகளும் உங்களோட 5 புலன்களை காட்டுது. இந்த கடிவாளத்தை அவர் இழுத்து பிடிக்கல, கண்ணபிரான் அந்த உங்களோட மனத்தை இழுத்து பிடிக்கிறார், மனத்தை இழுத்து தன்னோட வச்சிருக்கிறார், அறிவோட வச்சிருக்கிறார். சரிதானே? அப்ப தேரின் சொந்தக்காரன் தான் அர்ஜுனன். அப்ப 5 குதிரைகளும் 5 புலன்களை குறிக்கிறது, கடிவாளம் மனத்தை குறிக்குது, கடிவாளத்தை பிடித்திருக்கும் கண்ணன் அறிவின் சின்னமாக காட்சி அளிக்கிறார் அந்த தேரில. அப்ப அறிவு எதை பிடிக்கிறதுன்னு மனதை பிடிக்குது, மனம் எங்கு இருக்கிறது, அது புலன்களிடம் இருக்கிறது. அப்ப இந்த 5 புலன்களையும் இந்த கடிவாளத்தால கண்ணபிரான் ஒரே பிடியா பிடிச்சிருக்கிறார். சரி, அப்ப அவர் அதை பிடிச்சால் அப்படி அவர் அந்த தேரை அப்படி அந்த கடிவாளத்தை நேரா பிடிச்சாருண்டாத்தான் அந்த தேர் நேர் ரோட்ல போகும். இல்லாட்டில் அவர் கடிவாளத்தை பிடிக்காமல் விட்டாருண்டா குதிரையால் எங்கேயும் ஓட தொடங்கும் இல்லையா. அப்ப
இப்ப நீங்கள் அந்த நேர் ரோட்ல போகல கண்ணபிரான் வந்து ஒரு கோணர் ஒரு மூலை முடுக்கொண்டு வருதுன்னு வையுங்கோ. அப்ப இந்த தேர் வந்து இந்த மூலை முடுக்கையும் பாஸ் பண்ணி போக வேணும். இப்ப கண்ணபிரான் இப்ப இந்த கடிவாளத்தை நல்லா இறுக்கி பிடிச்சாரண்டா அந்த குதிரை வந்து அந்த அந்த மூளைய தாண்டி போக அது கொஞ்சம் கஷ்டப்படும். அப்ப கண்ணன் என்ன செய்ய வேணும், அவர் வந்து இந்த கடிவாளத்தை கொஞ்சம் தளர்த்தி கொடுப்பார். தளர்த்தி கொடுத்தாத்தான் அந்த கோணர் வரைக்குள்ள அந்த வேகம் குறையும். இப்ப வேகம் குறைஞ்சால் இப்ப குதிரைக்கு விளங்கும் தான் கொஞ்சம் ஸ்லோவா போகணுமெண்டு. அப்ப அவர் 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 வந்து அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு அந்த கடிவாளத்தை தளர்த்தி கொடுக்கிறார். சரிதானே? அப்ப நீங்க புலன்களை பிடிச்சு இழுத்து வச்சிருக்கத்தான் வேணும். இந்த மனத்தை இந்த அறிவு பிடிச்சு இழுத்து வைத்திருக்கத்தான் வேணும். அதே நேரத்துல அந்த சமயோசித புத்திய பாவிச்சு நீங்கள் வந்து எங்க அந்த மனத்தை தளர விட வேணுமோ, எங்க அந்த கடிவாளத்தை தளர விட வேணுமோ அந்த இடத்துல நீங்க தளர விட்டு பிறகு பிடிச்சு கொள்ள வேணும். அதைத்தான் கீதையில கிருஷ்ண பரமாத்மா செய்யறார். இப்ப நீங்கள் இப்ப யோசிச்சு பார்க்கலாம், கிருஷ்ண பரமாத்மா அயத்து மறந்து அந்த கடிவாளத்தை விட்டாருண்டா என்ன நடக்கும்? 5 குதிரையும் 5 திசைக்கு ஓடும். ஒன்று பழக்கடையை நோக்கி ஓடும், இன்னொன்று வாளி தண்ணியை தேடிக்கொண்டு ஓடும், இன்னொன்று தாட்டியோ வயலுக்குள்ள போய் புல்ல மேயும். அப்ப நடு ரோட்ல பெரிய கலகம் தான் நடக்கும். அப்ப அந்த கலகத்தை நீங்க நடக்க விடாம தவிர்க்க வேணுமெண்டா நீங்கள் அந்த கடிவாளத்தை தளர்க்க வேண்டிய இடத்துல தளர விட வேணும், பேருந்து இறுக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல நீங்க இறுக்கி பிடிக்க வேணும். அப்ப எங்கட மனம் என்னும் கடிவாளத்தை தான் தோன்றித்தனமாக விட இயலாது. விட்டால் விபரீதங்கள் தான் நிகழும். ஆகவே அறிவு புத்தி வேணும். அப்ப அந்த புத்தி தான் மனத்தை இறுக்கி பிடிச்சு அந்த மனத்தை நிர்வாகம் செய்ய வேணும். அந்த மனத்தை நிர்வகிக்க வேண்டியது வந்து இந்த புத்தியின் கடமை, இந்த அறிவின் கடமை. சரிதானே? அப்ப இப்ப என்ன நடக்குதுண்டா, நாங்கள் ஊசலாடும் மனத்தை கட்டி வைப்பது அறிவு. அது சொல்லிட்டார், வள்ளுவரும் சொல்லிட்டார், கிருஷ்ணபிரானும் சொல்லிட்டார். அப்ப இப்ப அர்ஜுனனுக்கு அறிவு வந்து கண்ணன். அப்ப அர்ஜுனன் வந்து சும்மா அங்க பேசாம இருக்கிறார். தேருக்குள்ள சும்மா இருந்து அவர் வந்து கண்ணபிரானிட்ட சரணடைந்துட்டார். அவர் வந்து அறிவிட்ட சரணடைந்துட்டார். அவர் அறிவிட்ட சரணடைந்தபடியால் அவர் சும்மா தேரில இருந்து எல்லாத்தையும் நடக்க விட்டுட்டு அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு கவலையும் இல்லை, ஏனென்றா அவர் சரணடைந்துட்டார். அப்ப நாங்கள் எங்கட வாழ்க்கையை எடுத்தோம்டா, நாங்கள் எங்கட வாழ்க்கையில இந்த நான் என்று சொல்ற நான் தான் எனக்கு எஜமான். சரிதானே? அப்ப நான் வந்து என் மனத்தை என் அறிவை கொண்டு நான் அந்த மனத்தை பிடிச்சு அறிவை கொண்டு மனத்தை நான் கட்டி வைக்க வேணும். அப்ப நாங்கள் எங்களை அறிவிட்ட சரணடைந்தா, நாங்களே போய் அறிவில நாங்கள் சரணடைந்தால் எங்கட புத்தி வந்து எங்கட அறிவு வந்து எங்கட மனத்தை செல்லுமிடம் எல்லாம் செல்ல விடாது. சரிதானே? அப்ப அதுல இருந்து தெரியுது, அதாவது மனத்தையும் புலன்களையும் நாங்கள் இழுத்து பிடித்தால் நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. நன்மையான வழியில் நெறிப்படுத்தி வைத்திருப்பதுதான் அறிவு என்று வள்ளுவர் சொல்றார். சரி, இதுலயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. ஏனென்றா எங்கட வாழ்க்கையில இன்பமும் இருக்கு, நன்மையும் இருக்கு, துன்பமும் இருக்கு, தீமையும் இருக்கு. எல்லாம் நிறைந்ததுதான் எங்கட வாழ்க்கை. அப்ப அவர் சொல்றார், வாழ்நாள் முழுவதும் எங்கட புலன்கள் என்னத்தை நாடி போகும்? இன்பத்தை நாடித்தான் போகும். அங்க ஒரு சினிமா பாட்டே வச்சிருக்கிறேன், என்ன இன்பமங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு என்று சொல்லி அவை எங்கட வாழ்க்கையில நாங்கள் செய்யறத ஒரு பாட்டாயே சொல்லி தந்திருக்கேன். அப்ப இந்த இன்பத்தை நாடி ஓடுறதுக்கு எங்களுக்கு அறிவு தேவையில்லை, புலன்கள் மட்டும் காணும் இல்லையா? அப்ப வள்ளுவர் சொல்லுவார், அறிவு நன்மையை நாடித்தான் போகும். இப்ப இந்த அறிவுக்கும் புலன்களுக்கும் இடையில ஒரு போட்டி வந்தா கட்டாயம் புலன்கள் வெல்லும்
ஏனென்றா நாங்கள் மனிதர்கள், பெரும்பான்மையான மக்கள், நாங்கள் புலன்கள் தர்ற இன்ப துன்பங்கள்ல தான் நாங்கள் சீவிக்கிறோம். இந்த அறிவை பாவிக்கிறது குறைவு. இப்ப இந்த அறிவை பாவிக்கிற ஆக்கள் அவை கட்டாயமாக அவை அறிவாளிகள். ஏனென்றா அவன் நன்மையை நோக்கித்தான் போவினம். புலன்களை பற்றி அவைக்கு சிந்தனை இல்லை. அறிவாளியல். அப்ப இந்த அறிவை நோக்கித்தான் போவினம். அப்ப நன்மையை தேர்வு செய்தால் நீங்கள் அறிவாளி. நன்மையை தேர்வு செய்யறதுக்கு உங்களுக்கு அறிவு தேவை. இன்பத்துக்கு உங்களுக்கு அறிவு தேவையில்லை. உங்களுக்கு புலன்கள் மட்டும் இருந்தா காணும். அதுதான் இந்த குதிரைகளை அவர் அந்த கடிவாளத்தை விட்ட உடனே அந்த குதிரைகள் தங்கட பாட்டுக்கு ஓடிட்டு அந்த புலன்கள் சொன்ன இதுக்கு போய் அதை ஒன்று சாப்பிடுது, ஒன்று தண்ணி குடிக்குது, ஒன்று புல்லு மேயுது இல்லையா? அது மாதிரிதான் நாங்களும். அப்ப அறிவு எங்களை நன்மைக்கு கொண்டு போகும். அறிவை இல்லாம விட்டனண்டா இந்த குதிரைகள் மாதிரி தான் நாங்களும். ஏனென்றா அந்த புலன்கள் சொல்லுற இடத்துக்கு நாங்கள் போய் அந்த புலன்களோட தான் எங்கட சீவியம் போகும். அப்ப அதை சொல்றார் வள்ளுவர், இல்ல நீ மனத்தை உன்னுடைய அறிவால கட்டுப்படுத்து. அப்ப இதுல வள்ளுவர் உங்களுக்கு அறிவுக்கு இன்னொரு இலக்கணம் தாரார். அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவும் அதைத்தான் சொல்றார். ஆனா வள்ளுவர் அதோட விட இல்ல. வள்ளுவர் சொல்லுறாரு என்னண்டா, வள்ளுவரை கேட்டீங்களா, ஏன் இந்த புலன்கள் தான் நச்சபடி போகுது, அந்த புலன்களுக்கு பின்னாலே ஏன் மனம் போகுது என்று நீங்கள் கேட்டீங்களா, வள்ளுவர் சொல்லுவார் என்னண்டா, மனம் ஒரு கண்ணாடி மாதிரி. இப்ப அந்த மனத்துல நீங்கள் மாசுபடிய விட்டுட்டீங்க, குற்றங்கள் வர விட்டுட்டீங்க. அப்படி மாசு நிறைஞ்சு உங்களோட கண்ணாடியில மாசு நிறைஞ்சால் உங்களோட புத்திய கொண்டு நீங்கள் அந்த மாசை கழுவ வேணும். அடிக்கடி கழுவி நீங்கள் உங்களோட கண்ணாடிய நல்ல சுத்தமா வச்சிருக்க வேணும். அப்ப அதுக்கும் ஒரு குறள் தந்திருக்கிறார். என்ன? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் என்று சொல்லி இருக்கார். அப்ப உங்களோட மனத்துல ஒரு மாசும் இல்லாட்டில் அதுதான் அறம் என்று சொல்லி இருக்கிறார். எல்லா அறமும் அதுலதான் இருக்குது. மனத்துக்கண் மாசில, மனத்துல மாசு இருந்தா என்ன நடக்கும்? அந்த மனசுதானே பிரதிபலிக்கும். உங்களோட சொல்லிலையும் செயல்லையும் உங்களோட மனத்துல இருக்கிற மாசுதான் பிரதிபலிக்கும். அதைத்தான் இப்ப சைக்காலஜிஸ்ட் சொல்லினோம், எங்களோட மனம் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி. அது ப்ரொஜெக்டர் மாதிரி அந்த மனத்துல இருந்தது எல்லாத்தையும் நாங்கள் எங்களோட வாய் மூலமும் செயல் மூலமும் காட்டி we are projecting என்று அதை சொல்லினோம். இப்ப அதை 2000 வருஷங்களுக்கு முன்ன வள்ளுவர் சொல்லிட்டார். இந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். மனத்துல நீ மாசு பிடிக்க விடாத, அந்த மாசு பிடிச்சா அந்த மாசுதான் உன்னுடைய சொல்லிலையும் செயல்லையும் பிரதிபலிக்கும் என்று அவர் சொல்லிட்டார். சொல்லி போட்டு பிறகு சொல்லுறார் என்னண்டா, அவர் மேலும் குறிப்பிடுகிறார், என்ன மாதிரியான மாசை நீ உன்னுடைய மனத்துல வச்சிருக்கிறாய் என்று சொல்லி போட்டு அதுக்கு அவர் 4 விஷயங்களை பற்றி சொல்லுறார். அவர் சொல்லுறார், பொறாமை, பேராசை, கடும் கோபம், அதாவது பழிக்கு பழி வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு கோபம் வருமாம். கடும் கோபம், அதன் வாயிலாக வரும் கடும் சொற்கள். அப்ப இந்த 4 குற்றங்களும் இத 4 மாசுகளா சொல்லுறார். இந்த 4 குற்றங்களும் எங்கட மனத்துல வர விடாமல் நாங்கள் எங்கட மனத்தை பாதுகாக்க வேணும். அப்ப அவர் சொல்றார் என்னண்டா, அதுக்கும் ஒரு குறள் வச்சிருக்கிறார், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4ஆலையும் தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில வார பலவிதமான துன்பங்களுக்கும் காரணம். இந்த 4 விதமான குற்றங்களையும் நாங்கள் தவிர்க்கிற இல்லை. இந்த 4 விதமான குற்றங்களையும் நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இடக்கிட செய்கிறோம், இடக்கிட விடுறோம். அந்தந்த ஆக்களை பற்றி பொறுத்தது. இப்ப அவர் சொல்றார், இந்த மனத்தை நீங்கள் இந்த குற்றங்கள், இந்த 4 குற்றங்களும் வராமல் நீங்கள் இந்த மனத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுறார். அப்ப இந்த மனத்தை நீங்க செம்மைப்படுத்தி, இந்த மனத்தை நீங்க பண்படுத்தி, இந்த மனத்தை நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுறார். அப்ப இந்த மனத்தை நீங்கள் நிர்வகித்தான், அப்ப இந்த அறிவு தான் நிர்வகிக்கும் மனத்தை. ஒரு நிர்வாகத்தை நாங்கள் கொண்டு செலுத்துறதுண்டா அதுக்கு ஒரு தலைவன் தேவை. ஒரு தலைவன் தான் அந்த நிர்வாகத்தை கொண்டு செலுத்துறார். அப்ப அவருக்கு உதவி செய்யறதுக்கு எத்தனையோ அங்கத்தவர்கள் இருக்கிறார். அப்ப அந்த அங்கத்தவர்கள்ட்ட
வந்து அவர் ஒரு வேலையை கொடுத்து அதை பரிபாலிச்சு கொண்டு இருக்க வேணும். அவர் சும்மா விட்டுட்டு போக இயலாது. அப்ப இந்த அறிவு வந்து ஒரு தலைவன் வேலையை செய்யுது. அப்ப இந்த 5 புலன்களும் அவர் தங்கட பாட்டுக்கு விஷயங்களை செய்தால் அதால உங்களோட இதுக்கு விபரீதம் நடக்கும், நன்மை நடக்காது, தீமைதான் நடக்குமெண்டா அந்த தலைவன் போய் அவர் அந்த நிர்வாகத்தை பரிபாலிச்சு கொண்டே இருக்க வேணும். அதைத்தான் வள்ளுவர் சொல்லுறாரு இங்க. என்னண்டா, இந்த அறிவு இந்த மனத்தை எப்பவும் பரிபாலிச்சபடியே இருக்க வேணும், நிர்வகித்தபடியே இருக்க வேணும், நிர்வாகம் செய்து கொண்டே இருக்க வேணும். அயத்து மறந்து தன்னும் இந்த தலைவன் பிளவிட இயலாது. அறிவு அயத்து மறந்து தன்னும் அந்த மனத்தை இழுத்து பிடிக்காம விடக்கூடாது. விட்டால் அந்த குதிரைகள் மாதிரி தான் 5 புலன்களையும் நோக்கி நாங்கள் போய் பலவிதமான விபரீதங்களுக்கு நாங்கள் உள்ளாகிறோம் என்று சொல்லுறார். சரி, இது வந்து வள்ளுவர் சொல்லிட்டார். இப்ப கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் இந்த கீதையில வந்து பகவத்கீதையில வந்து 2வது அத்தியாயத்துல இருக்கிற சில ஸ்லோகங்களைத்தான் நான் உங்களுக்கு இதை எடுத்து விவரமா சொல்றேன். இந்த ஸ்லோகம் 1வது ஸ்லோகம் வந்து 55வது ஸ்லோகத்தை நான் எடுக்கிறேன். அப்ப கிருஷ்ண பிரான் என்ன சொல்றாருண்டா, மனத்தில் மாசு பிடிக்காமல் மனதை காப்பாற்ற வேணுமானால் மனத்தில் எழும் விருப்பங்களை கட்டுப்படுத்த வேணும் என்று சொல்லுறார். அப்படி கட்டுப்படுத்துபவன் தான் நிலையான புத்தி உடையவன் என்று சொல்லுறார். சரிதானே? அவன் தான் அறிவாளி. பிறகு 56வது ஸ்லோகத்துல சொல்லுறார், போவதைக் கண்டு கலங்காமல் வருவதைக் கண்டு மயங்காமல் கோபத்தினால் குதிக்காமல் யார் இருக்கிறானோ அவன் தான் உறுதியான அறிவு கொண்டவன். உறுதியான அறிவு கொண்டவன் என்றா அவனுக்கு உறுதியான மனம் அதால வருகுது. அப்ப மன உறுதியும் வருகுது, அவனுக்கு அறிவும் இருக்குது. அப்ப அது வந்து 56வது ஸ்லோகத்துல அத்தியாயம் 2 ஸ்லோகத்தின் இது 56வது ஸ்லோகத்துல சொல்லி இருக்கிறார். அப்புறம் 57வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்லுறார், ஒரு பக்கம் நன்மை மறுபக்கம் தீமை. அப்ப ஒரு பக்கத்தால உங்களுக்கு நன்மை வருது, இன்னொரு பக்கத்தால உங்களுக்கு தீமை வருது. அப்ப அவர் சொல்லுறார், 2லையும் நன்மையிலையும் சரி தீமையிலையும் சரி வீழ்ச்சி அடையாமல் வெறுப்பு விருப்பு அவா இல்லாமல் யார் இருக்கிறானோ அவனுடைய அறிவே நிலையானது. அப்ப அவர் 3வது இலக்கணம் சொல்றார். அறிவு நிலையான அறிவுண்டா நீங்கள் இந்த விருப்பு வெறுப்புல வீழ்ச்சி அடையக்கூடாது. 2யும் நீங்கள் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வேணும். இப்ப எங்கட இதுல சொல்லி இருக்கு இருவினை ஒப்பு என்று சொல்லி இருக்கணும். அதனால இதுல எத்தனை தரம் சொன்ன அதைத்தான் இவர் இதுல சொல்லுறார். அப்ப அந்த அறிவே நிலையானது. அப்ப இதுக்கு நீங்கள் வள்ளுவர் இதுக்கும் ஒரு குறள் வச்சிருக்கிறார், மெய்யுணர்தல். அது வந்து அத்தியாயம் 36வது மெய்யுணர்தல் என்ற அத்தியாயத்துல குறள் 360 அவர் சொல்லுறார், காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடும் நோய் என்று சொல்லுறார். காமம் என்றா விருப்பம், வெகுளி என்றா வெறுப்பு, மயக்கம் என்றா அறியாமை. அப்ப அவர் சொல்றார், இந்த மூன்றும் நாமம் கெட்டுதண்டா உங்களுக்கு ஒரு நோயும் வராது. அப்ப இந்த 3ஐயும் விடுங்கோன்னு சொல்றார். அப்ப அதைத்தான் நீங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்லுறார், ஒரு பக்கம் நன்மையும் மறுபக்கமும் தீமையும் வரும்போது 2லும் வீழ்ச்சி அடையாமல் விருப்பு வெறுப்பு அவா இல்லாமல் யார் இருக்கிறானோ அவனுடைய அறிவே நிலையான அறிவு என்று சொல்லுறார். அப்ப இத வள்ளுவரும் சொல்லிட்டார். சரி, அப்ப அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்லோகம் 58ல கிருஷ்ணர் சொல்லுறார், தேவைப்படும் போது ஆமை தன்னுடைய உடம்பை ஓட்டுக்குள் இழுத்து கொள்கிறது. அதுபோல எப்பொழுதும் தன் 5 புலன்களையும் உணர்ச்சிகள் தாக்காமல், இது நீங்க கவனமா போகணும், இந்த 5 புலன்களையும் உணர்ச்சிகள் தாக்காமல் எவன் தன்னை காத்து கொள்கிறானோ அவன் அறிவே நிலையானது என்று சொல்லுறார். இது வந்து குறள் 126ல வள்ளுவரும் சொல்லுறார்.
வள்ளுவர் என்ன சொல்லுறாருண்டா, ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அத வள்ளுவரும் சொல்லுறார். ஒருமையுள் ஆமை போல் 5ஐயும் அடக்க சொல்றார். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லுறார்? ஆமை தன் உடம்பை ஓட்டுக்குள் இழுத்து கொள்கிறது, அதுபோல எப்பொழுதும் தன் ஐம்புலன்களையும் உணர்ச்சியால் தாக்காமல் எவன் தன்னை காத்து கொள்கிறானோ அவன் அறிவே நிலையானது என்று சொல்றார். இதுல நாங்கள் வேணுமெண்டா எங்களோட அன்றாட வாழ்க்கையில எங்களோட இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கல, அந்த ஹோமோன்ஸ் செய்கிறது, அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது, நியூரோன்ஸ் சினாப்சிஸ் இருக்கு. அப்ப அதுகள் தான் அந்த எங்களுக்கு அந்த உணர்ச்சிகளை தாரது. அப்ப நாங்கள் நாங்கள் தான் அந்த உணர்ச்சிகளை நினைச்சுக்கொண்டு நாங்கள் விஷயங்கள்ல ஈடுபடுறது. அதுதான் எங்களுக்கு பெரும்பாலாம எங்களை அஃபெக்ட் பண்றது, எங்களோட மனத்தையும் உடலையும் பாதிக்கிறது அந்த அந்த உணர்ச்சியை. அப்ப அதை கட்டுப்படுத்து, அதை நீ உணர்ச்சி வேற அறிவு வேற என்றதை நாங்கள் வடிவா அறிய வேணும். இப்ப பிறகு சொல்றார், பிறகு இந்த 60வது ஸ்லோகத்துல சொல்லுறார், தவம் செய்கிற ஆக்கள் ஞானிகள் கூட இந்த ஐம்புலன்களின் வரம்பை கடந்தினமெண்டா அவர்களுடைய மனமும் அதோடைய போய்விடும் என்று சொல்றார். இப்ப ஞானிகளுக்கு சொல்றார், தவம் செய்கிற ஆக்களுக்கு சொல்றார், அத்தோட அவன் மனமும் போய்விடும். அப்ப அவன் தவம் குழம்பிவிடும். அப்ப அவன் தவம் குழம்பினால் அவ்வளவுதான், அப்புறம் ஞானிகளா வரையலாது இல்லையா? அப்ப அவர் சொல்லுறார், ஆகவே புலன்களை அறிவின் மூலம் வசப்படுத்தி வைத்திருப்பவனின் அறிவுதான் நிலையான அறிவு என்று அதையும் அவர் அதுல சொல்லுறார். சரி, இனி நாங்கள் ஸ்லோகம் 62க்கு வருவோம். இது கொஞ்சம் இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏனென்றா மனிதன் ஒரு விடயத்தை உணர்ச்சி பூர்வமாக நினைக்கும் போது அதிலே ஒரு வகை பற்றுதல் உண்டாகுது. அப்ப அந்த பற்றுதல் மூலம் அவனுக்கு ஆசை உண்டாகிறது. அப்புறம் அந்த ஆசை பேராசையா மாறுது. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, சும்மா ஒரு கதைக்கு நான் சொல்றேன், பக்கத்து வீட்டுக்கார மனுஷி ஒரு காஞ்சிபுரம் சீலை உடுத்து கொண்டு போறான்னு வையுங்கோ. இப்ப உங்களுக்கு அதை பார்க்க கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஒரு பற்று வருது, ஒரு அந்த அந்த மனசு இப்படி கட்டி கொண்டு போகுதே, வேற வைரத்தோடும் போட்டுக்கொண்டு இந்த சீலையும் கட்டி கொண்டு போகுதே என்று சொல்லி நீங்கள் அதை பார்க்க உங்களுக்கு அதுல ஒரு பற்று ஒன்று வருது. அப்புறம் அந்த நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். என்ன, அந்த பக்கத்து வீட்டு மனுஷன் இப்படி சீலை எடுத்துக்கொண்டு இப்படி எனக்கும் வேணும் என்றா, அந்த மனுஷனுக்கு மாதம் 100 பவுண்ட் தான் சம்பளம் என்றா, நீங்கள் கேட்கிற பட்டுப்புடவையும் வைரத்தோடும் 1000 பவுன் என்றா, அந்த ஆள் என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய இயலாது. இப்ப என்ன, இப்ப இந்த ஆசையை அடக்க இயலாம நீங்கள் அந்த ஆளை நச்சரிக்க பண்ண, அவர் தன் வேலை தளத்துல இருந்து ஒன்றில் காசை களவெடுக்கலாம். ஏனென்றா வைஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண, இல்லாட்டி ஒருவேளை லஞ்சம் வாங்கலாம், உங்களுக்கு தெரியாது. சரிதானே? அப்ப இப்ப இந்த ஆசை செய்யற விஷயங்களை பாருங்க. ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு பொருளில இருக்கிற ஆசை எவ்வளவு தூரம் ஒரு ஆளை போட்டு பாடுபடுத்துது. அப்ப ஒரு ஆள் இல்ல, குடும்பத்தை, அந்த முழு குடும்பத்தையுமே பாதிக்குது. ஏனென்றா அவ்வளவுக்கு ஒரு பேராசை இருக்குது. சரி, அப்ப இனி என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்களா, இந்த பேராசையை அடைகிறதுக்கு மனிதன் நீங்க முயற்சி எடுக்க போறீங்க. அப்ப அந்த முயற்சி நல்லாய் முடியலாம், இல்லாட்டி தீமையிலே முடியலாம். சரிதானே? இல்லாட்டி உங்களுக்கு அந்த 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 ஆசையை நீங்கள் அடையாமலே விடலாம். அப்ப உங்களுக்கு அந்த ஆசையிலே, அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்காது போனால் உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கையில அது பெரிய ஒரு ஏமாற்றம். ஏனென்றா நான் இந்த ஆசையை வச்சிருந்தேன், நான் இவ்வளவு தூரம் முயற்சி செய்தேன், அதை அடைகிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டேன், ஆனா எனக்கு அது கிடைக்க இல்லை. அப்ப கிடைக்காட்டி எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு இப்ப ஏமாற்றம் வருது. இப்ப ஏமாற்றத்தை நான் வந்த உடனே என்ன நடக்குது? எனக்கு என்னில கோபம் வருது. அப்ப கோபத்துல நான் குதிக்கிறேன். அப்ப ஏனெண்டா எந்த ஆசை என்னால நிவர்த்தி செய்ய இயலாம போயிட்டுது. ஆனா நான் அதை நினைச்சு கோபப்பட்டா நான் என் புருஷன், பிள்ளை, அண்ணன், தம்பி, சகோதரங்கள் எல்லாரிலையும் நான் அந்த கோபத்தை எடுக்கிறேன். ஆனா அந்த கோபம் உண்மையில எந்த கோபம்?
ஆனா நான் அதை மற்றதையில தான் எடுக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அதால உங்களுக்கு உங்களுக்கு வரப்போற நஷ்டங்களை. சரிதானே? அப்ப இப்ப இப்ப இவர் சொல்றாரு என்ன, அப்ப 63வது சிலோகத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்லுறார், பின் கோபத்தினால் நிதானம் இழந்த நிலையில் அவன் மனிதன் நினைவு தடுமாறுகிறான். கோபம் என்னும் மூடுபனி தீர்ப்பு என்னும் உணர்வை பாதிக்கிறது. தீர்ப்பு என்னும் உணர்வு என்றா sense of judgment. You have got an impaired sense of judgment because you are angry, because you have so much anger, stored up anger. அப்ப அந்த கோபத்தால நீங்கள் உங்களோட நிதானத்தை இழக்கிறீங்க. நிதானத்தை இழந்து உங்களோட தீர்ப்பு உணர்வை உங்களோட அந்த நிதானத்தை நீங்க இழக்கிறதால உங்களோட தீர்ப்பு உணர்வு பாதிக்கப்படுகிறது. இப்ப என்ன நடக்குதுன்னா, இதுக்கு இதை பற்றி குறள் 305 வள்ளுவர் சொல்றார். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, உணர்ச்சிகளின் மூடுபனியால் அறிவு மங்கி விடுகிறது. இப்ப உங்களோட அறிவில இப்ப தடுமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப இந்த அறிவு கெடுவதால் நீங்கள் மனிதன் அழிவை நோக்கி பயணிக்கிறான். ஏனென்றா அவனுக்கு அறிவு கட்டு போச்சு, அவனுக்கு திங்கிங் பவர் இல்லை. ஏனென்றா அவ்வளவு கோபம். இப்ப நிதானத்தை இழந்துட்டான். நிதானத்தை இழந்த உடனே அவன் அழிவை நோக்கி பயணிக்கிறான் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுறார் மனிதன். அப்ப மற்றது 63 இன்னும் நினைக்கிறேன். சரி, அப்ப மனிதனுக்கு எது சரி, எது பிழை, எது தவறு என்பதை அவன் கோபத்தின் நிமித்தம் புத்தி மங்கிய நிலையில அவன் அதை அறிய தவறி விடுகிறான். ஆகவே கடும் சொற்களை பாவித்து தவறுகளை செய்கிறான். பின்னர் செய்த தவறுகளை நினைத்து வருந்துகிறான். தன்னிலையிலிருந்து இறங்கி இழிவு நிலையை நோக்கி செல்கிறான் மனிதன். மேலும் நினைவாற்றலின் வலிமை குறைவதனால் குழம்புகிறான். புத்தியின் வலிமை குறைகிறது. புத்தியின் வலிமை இப்ப அவனுக்கு குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு தூரம் கோபம், நிதானத்தை இழந்து போனான். அப்ப புத்தியின் வலிமையும் குறைஞ்சு போச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, அறிவு எங்களுக்கு ஒரு அக வழிகாட்டி. அது எல்லார்டையும் இருந்து அந்த அறிவு இயங்குது. சரிதானே? அது அகவழி எல்லாரும். அப்ப அது அழிந்தால், தடுமாற்றம் ஏற்பட்டால் ஒருவன் நிலை குலைந்து பாழாகிறான். இவ்வாறாக ஒருவன் அறிவினால் மனதை அடக்க தெரியாமல் துரோகத்தையும் தீமையையும் நோக்கிய பாதையில் இறங்குகிறான். ஏன், எதற்காக என்று நீங்க கேட்டீங்களா, அதுக்கு மறுமொழி பொருள்களை பற்றிய சிந்தனை மூலம் பேராசை என்னும் தீயை மூட்டி கோபம் என்னும் குரோதத்தை வளர்த்து அறிவாற்றலை இழக்கிறான். பின் குற்ற உணர்வினால் பாதிக்கப்படுகிறான். இப்ப இங்க வள்ளுவர் ஒரு குறள் சொல்லுறார், தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்ப அவன் குற்ற உணர்வினால அவன் நிம்மதியையும் மன அமைதியையும் இழக்கிறான். பிறகு 64வதுல இவர் சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா, எவன் ஒருவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் புலன்களை மனமென்னும் கடிவாளத்தை பாவித்து அறிவினால் அடக்கி வைக்கிறானோ, அவன் தனக்குத்தானே விதிமுறைகளை வகுத்து கொண்டு நடக்கிறானோ அவன் தான் ஆறுதல் அடைகிறான். இப்போ ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கார். அப்ப இங்க அவர் சொல்றார் என்னண்டா, நீ ஒழுக்கத்தோட நடந்தியண்டா இந்த புலன்கள் எல்லாத்தையும் அது ஒரு ஒழுக்கம் தானே. அந்த புலன்கள் எல்லாத்தையும் அந்த மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அது ஒரு ஒழுக்கம். அப்ப அந்த ஒழுக்கத்தை நீங்க கண்டால் அவனுக்கு மனத்திலே ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லுறார். இப்ப ஆறுதல் கிடைச்சா உங்களுக்கு 65வது ஸ்லோகத்துல சொல்லுறார், ஆறுதல் கிடைச்சா உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அப்படியானவனுக்கு எல்லா துன்பங்களும் ஓடி விடுகின்றன. மனம் அமைதி அடைந்தவுடன் அறிவும் ஒருமுகமாகி விடுகிறது. ஏன், இவ்வளவு நேரம் அவருக்கு அறிவில தடுமாற்றம். இப்ப அவர் கொஞ்சம் அமைதியா வந்துட்டார். அப்ப அமைதியா வந்த உடனே அவற்றை அறிவும் ஒரு முகமா இப்ப வேலை செய்ய தொடங்குது. தடுமாறிக்கொண்டிருந்த அறிவு இப்ப ஒரு முகமா வேலை செய்ய தொடங்குது. அப்ப மனம் செம்மைப்படும். அப்ப மனம் செம்மப்பட்டா நீங்க நிலையாக சிந்திப்பீங்க. அப்ப உங்களுக்கு அமைதி கிடைக்கும். அதன் மூலம் இன்பமும் கிடைக்கும் எல்லாத்துக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் ஒன்று, எங்களை போல ஆக்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஒன்று உதவி செய்யும். என்ன? தியானம். தியானம் உங்களோட மனத்தை பிடிச்சு வச்சு அதை ஒருநிலைப்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் தியானம் செய்யறோம். அப்ப அந்த மனத்தை நீங்கள் ஒருநிலைப்படுத்திக்கல, அறிவும் ஒருமுகமா வேலை செய்யல,
உங்களுக்கு மனத்தில அமைதி கிடைக்கும். அதைத்தான் இவர் சொல்லுறார். இப்ப இனி 67வது சொல்லுறார். 67வது ஸ்லோகத்துல சொல்லுறார், ஐம்புலன்களையும் அலைய விடாமல் ஒருவனுடைய மனம் அன்புலன்களையும் அலைய விட்டால் ஒருவனுடைய மனம் அலைபாயும். அந்த மனம் என்னும் காத்து அறிவென்னும் தோணியை வாழ்க்கை என்னும் கடலில் மோதுகிறது என்று சொல்லுறார். இது வேற சொல்றார். சாரி, என்ன எல்லாரும் கை போட்டுட்டீங்களா? எனக்கு இன்னும் ஒரு 5 minutes தாங்கோ. அப்ப என்று சொல்றார். அப்ப அந்த அந்த புலன்களை அடக்குவன்ற அறிவுதான் நிலையானது என்று சொல்றார். ஆனா எங்களுடைய ஒரு நாயனார் ஒரு தேவாரம் படிக்க சொல்லுறார். அவர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றார். அதைத்தான் இந்த குறளுக்கும் அவர் மேல்கோள் காட்டி இருக்கணும். என்ன, அந்த மனமென் இதுல மனத்தை தோணி என்று சொல்லினோம். வள்ளுவட்ட குறள்ல மனத்தை தோணியத்தான் உவமையாய் காட்டினோம். அப்ப சொல்லினோம், இந்த மனமென்னும் தோணியில ஆசைகள் எல்லாத்தையும் நாங்கள் போட்டுக்கொண்டு கடல்ல போகேக்க இந்த மதி என்னும் கோல ஊன்ற சொல்லினோம், அங்க பண்ணணும். அப்ப அறிவாலதான் நீங்கள் அதை அங்க பண்ணலாம். அப்ப மதி என்னும் கோல் ஊன்றி அந்த மனத்தை நீங்கள் செம்மையாக்க வேணும். இல்லையோ அந்த தோணி போய் அந்த கடல்ல இருக்கிற பாறாங்கல்ல அடிச்சு உங்களோட தோணி மூழ்கலாம். அப்ப அந்த பாறாங்கல்லையும் கடலையும் அதை ஆணவத்துக்கு ஒப்பிடணும். சரிதானே? சரி. அப்ப நாங்கள் அப்ப கடைசிய 70வதுல சொல்லுறார், அது போலவே எவ்வளவு ஆசைகள் வந்தாலும் அதுல மழை எவ்வளவு கொட்டினாலும் சமுத்திரம் நிரம்பாது. சமுத்திரம் வா வா மழை வா வாண்டு இருக்குமே ஒழிய சமுத்திரம் நிரம்பாது. அது மாதிரி எவ்வளவு ஆசைகள் வந்தாலும் அதுல பற்றி வைக்காமல் வரட்டும் வரட்டும் என்று உள்ளே போட்டுக்கொண்டு அசையாமல் இருப்பவன் அமைதி அடைகிறான். ஏனென்றா எல்லா ஆசைகளையும் விரும்பி அவற்றை அடைய முற்பட்டால் அது விபரீதத்தில் முடியும். அப்ப நீங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு ஆசை என்ன, எந்த ஆசையை நீங்கள் அடையலாம், எதை அடையக்கூடாதுன்றதை நீங்கள் முன்கூட்டியே அறிய வேணும். அப்ப அறிஞ்சீங்கன்னா நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நடப்பீங்கள். அப்ப அது வேணும் இது வேணும் என்று அலையாதவன், என்னுடையது என்று எதையும் சொல்லிக் கொள்ளாதவன், நான் என்னும் ஆணவம் இல்லாதவன் எவனோ அவனே அமைதியாக இருக்கிறான் என்று சொல்றார் கிருஷ்ணர். வள்ளுவர் சொல்றார், வாழ்க்கை நிலையானது அல்ல, தோன்றும் பொருள்கள் எல்லாம் அழியும். அதை அறிந்தவன் நான் என்னும் அகங்காரமும் எனது என்ற மமகாரமும் இல்லாதவனாக வாழ்வான். அப்படியானவனுக்கு வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்கிறார். இதைத்தான் பகவத்கீதையும் சொல்லுகிறது. கிருஷ்ணர் சொல்லுறார் அர்ஜுனனுக்கு, இதுதான் பிரம்ம நிலை, ஒரே நிலை. இதை அடைந்தவனுக்கு மயக்கம் இல்லை. கடைசி காலத்திலாவது, அதாவது அவன் இறக்கும் தருவாயில் கூட இந்த நிலையை அடைந்தவன் தான் பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் என்று சொல்லுறார். தெய்வீக நிலையை எய்துவான் என்று சொல்லுறார். இதே செய்தியைத்தான் வள்ளுவரின் சொல்லுறார். என்னென்றால், நீங்கள் அறவாழ்க்கையை மேற்கொண்டு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று நீங்கள் வாழ்ந்தால் நீங்களும் அந்த தெய்வீக நிலையை அடைவீர்கள். அதுக்கு ஒரு குறள் வைக்கிறார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுலகில் தெய்வத்துள் வைக்கப்படும். எல்லாரும் கை போட்டிருக்கிறீங்க. நான் இத்தோட நிறுத்துறேன். மிக்க நன்றி. நான் சத்தம் போட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு மிக்க நன்றி. அந்ததியம்மா, ஸ்ரீ ஐயா, இங்க வேலை செய்யற அத்தனை பேரும், இதுல இருந்த இந்த இதை கேட்டுக்கொண்டிருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். ஆஸ்திரேலிய நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். இந்த நேரத்துல நீங்க கேட்கிறீங்க, அதுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். நன்றி ராதையம்மா. இது என்ன சத்தமா போட்டீங்க நீங்க? சரவடி எல்லாம் போட்டீங்க. இப்ப எல்லோருக்கும் போட்டது சரவடி. ஏன் வெடிச்சிருக்கு எவ்வளவு பாருங்கோ. இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றியை கூறும் முகமாக ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம், கைகளை தட்டி. சமுத்திரம் நிரம்பாது மழை பெய்யுதுன்னு சொன்னீங்க. நீங்க ஒரு சமுத்திரமாகவே இங்க மிதந்து எல்லாரையும் மிதக்க வச்சுட்டீங்க. சரவடி மாதிரி என்னட்டு சொல்ல எனக்கு தெரிய இல்லை. இப்படி கைகளும் வார இல்லை. இன்றைக்கு உங்களுக்காக நிறைய கைகள் வந்திருக்கு. முதல்ல நான் அருந்ததி அம்மாவை அழைக்கின்றேன்.
கண்கோணேசனையா பொறுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ கை உயர்ந்தபடியா நான் வெரி சின்னனா தான் சொல்ல வேணும். மிகவும் சிறப்பான, சொல்லுக்கு வார்த்தை இல்லை, சிறப்பான, விளக்கமான, தெளிவான, எத்தனையோ விதம் எடுக்கக்கூடிய பேச்சு. மிக்க நன்றி ஆதி அம்மா. இது என்னென்ன எல்லாம் சிறப்பாக கூறினீர்கள். கடைசியில தியானம், அது உண்மைத்தான். தியானம் செய்தால் தான் நாங்கள் எவ்வளத்தை அடையலாம் என்பதை மிகவும் சிறப்பாக கூறினீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் பெற நன்றி 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 அருந்ததி அம்மா. அடுத்து கண்கோணேசனையா, நீங்க முக்காவாசிலேயே கை போட்டு வந்துட்டீங்க. நன்றி. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அம்மா அவர்கள் சமுத்திரத்தை துவங்கினார். நான் அந்த சமுத்திரம் இது என்பதை ஒரு நிமிஷத்தை சொல்லுகின்றேன். ஒரு தமிழில் சொல்லுவார்கள், ஒரு விடயமே உலகத்தை பற்றி தெரியாதவர்களை கிணத்து தவளை என்று கூறுவார்கள். நான் ஒருபடி மேலே சென்று கூறுவேன், திருமஞ்சன கிணத்து தவளை. திருமஞ்சன கிணறுண்டா அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற கிணறுல ஒரு நாளுமே வெள்ளம் உள்ளுக்கு போகாது. ஆனபடி அந்த தவளைக்கு ஒன்றுமே தெரிய வேண்டி வராது. ஆனால் இன்று ராதா அம்மாவோ எங்களுக்கு இந்து மாசத்திரம் என்று துவங்கி அந்த இந்து மாசத்திலே மிதந்து வந்த ஒரு பெரிய சுறா மீன் என்றுதான் நான் அவரை கூறி வைக்க விரும்புகின்றேன். அவ்வளவு சிறப்பாக பகவத்கீதையையும் திருக்குறளையும் எடுத்து அதன் சாராம்சங்களை எடுத்து எங்களுக்கு விளக்கியுள்ளார். திருவள்ளுவரின் திருக்குறள் மனித வாழ்வின் ஒவ்வொரு படியையும் தொடும் ஞான களஞ்சியம். அதை பற்றி அம்மா கூறியதற்கு முதலில் நான் அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். பின்னர் பகவத்கீதை என்பது ஆன்மீகம், தர்மம், கடமை, மனநிலை, கர்மம் ஆகியவற்றை ஆழமாக எடுத்துரைக்கும் நெறிமுறையாகும். நீங்கள் அதை சுலோகம் மூலம் படியாமல் சிறப்பாக ஒரு வசன நடையில் படிப்பதென்றால், எங்களுக்கு மாஜனா கல்லூரியின் அதிபராக இருந்த ஜெயரட்னம் அவர்கள், பேர் வருதில்லை, அவர் எங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவார். நாங்கள் இளவல் படிக்கும் பொழுது கைவிளக்கு. கைவிளக்கு என்பது ராஜாஜி அவர்கள் எழுதிய ஒரு, அதாவது பகவத்கீதையை சுருக்கி 200 பக்கங்களில் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு நூல். அதை நீங்கள் பகவத்கீதையை படிப்பதென்றால் அந்த நூலை படித்தாலே போதுமானது என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். ஆனால் நான் ஒரே ஒரு 2-3 கருத்துக்களை சொல்லி முடிக்க போகின்றேன். குறள் என்பது நல்வாழ்க்கை நடத்தும் பவானி அக்காவின் தகப்பன், நம் பேரம் வரவில்லை. பவானி அக்காவின் தகப்பன் தான் அந்த புத்தகத்தை எங்களுக்கு A-level படிக்கும் போது இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் என்ன செய்வார் என்றால், அவர் பிரின்சிபல் என்னபடியா வருவார், சில கிளாஸில் ஒரு தரம் இல்லாட்டி கை விளக்கு எடுங்க என்று வருவார். A-level எங்களுக்கு ஜெயரட்னம் பவானி அக்காண்ட அப்பா. என்னென்றால் அவர், நாங்கள் விஞ்ஞானமானவர்கள் தான், ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், A-level என்றாலும் நீங்கள் இங்கிலீஷும் சமயமும் படிக்க வேண்டும் என்று ஒரு பீரியட் தருவார். அந்த ஒரு பீரியட்ல இங்கிலீஷும் அவர் எடுப்பார். சில வேளை எங்களுக்கு மற்ற சமயம் படிக்க ஆள் வராட்டி அவரே வந்து கைவிளக்கு என்ற ராஜாஜி எழுந்த, நீங்கள் இன்றைக்கு கூறிய பகவத்கீதை ராஜாஜி அவர்கள் சுருக்கி நல்ல சிறப்பாக எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தை தான் அவர் எங்களுக்கு படிப்பார். ஆனபடியத்தான் நான் அதை எடுத்து கூறினேன். அதை ஞாபகப்படுத்த வேண்டியது எனது கடமை. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு தவன் செய்த நாங்கள் இதை முன்னமே அறிவதற்கு என்று கூறுகின்றேன். எனவே அம்மா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு விடயத்தை எங்களுக்கு எடுத்துக் கூறுவீர்கள். நான் அந்த 2க்கும் இடையில உள்ள தொடர்பை 1-2 தொடர்பை கூறிட்டு முடிக்க போகிறேன், நேரம் எடுக்க விரும்பல. அதாவது குறள் நல்வாழ்க்கை நடத்துகின்ற அத்தியாவசியத்தை வலியுறுத்துகின்றது. ஆனா கீதை அந்த அவசியத்தை எப்படி பின்பற்றுவது என்பதைத்தான் அதுக்கு கற்பிக்கின்றது. அதான் அந்த 2க்கும் உள்ள தொடர்பு. இன்னொன்று கூறலாம், குறள் அறத்தை வலியுறுத்துகின்றது. அவ்வேறு என்னென்று அந்த அறம் என்றதை கூறும் பொழுது ஈதல் அறம் என்றுட்டே விட்டுட்டு, அவ்வளவுதான், ஈதல் அறம், அவ்வளவுதான். என்னத்தை ஈதல் என்று அவ சொல்ல இல்லை. ஆனா திருவள்ளுவர் நீங்க சொன்ன மாதிரி மனத்துக்கண் மாசினாதல் அறம், அதான் ஒரு வித்தியாசம் 2 பேருக்கும். ஆனால் கீதை என்ன சொல்ற என்றால், அந்த அறத்தை வலியுறுத்தும் பொழுது செயலில் பற்றில்லாம செய்ய வேண்டும் என்ற மனோநிலையத்தான் அது கீதை நமக்கு எடுத்து கூறுகிறது. திருவள்ளுவர் கூறின அறத்தை நாங்கள் செய்தாலும் அந்த அறத்தை செய்யும் பொழுது கூட பற்றில்லாமல்
செய்ய வேண்டும் என்பதைத்தான் கூறுகின்றது அந்த கீதை என்று கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். கணக்கு கூறலாம் மற்றவர்களுக்கு இடம்பிட வேண்டும் என்று. ஆனால் உங்களை மிகவும் வாழ்த்தி, நீங்கள் இந்து மகாசமுத்திரத்திலே மிதந்து வந்த ஒரு சுறாமீன், நீங்கள் கிணத்து தவளை அல்ல, திருமஞ்சன கிணத்து தவளையும் அல்ல என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி 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 கணேசன் ஐயா. நீங்களும் ஒரு நாளைக்கு பேசுங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட இருக்குது. நீங்களும் ஒரே அந்த சமுத்திரம் மாதிரி எங்களுக்கு பொழியக்கூடிய தன்மையில வச்சிருக்கிறீங்க விஷயத்த. வாங்க ஒன்று கூறிக்கொண்டு அடுத்தது நிர்மலாமா, ஆஸ்திரேலியா சிட்னியில இருந்து பேசுறீங்க. வாங்கம்மா, நீண்ட நேரம் காத்திருக்கிறீங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்கம்மா. நன்றி. ஆசிலே जिंदगी कुछ भी नहीं, सब அன்மியூட் பண்ணுங்க நிர்மலாமா, பேசுங்க. அனைவருக்கும் அன்பான நன்றி. கேக்குதா? கேக்குது கேக்குது, பேசுங்க. அன்பான நன்றி, அன்பான வணக்கம். இன்று சகோதரி ராதே அவர்கள் மிகவும் அழகாக திருக்குறளையும் பகவத்கீதையும் எடுத்து கூறினார்கள். நான் ஒரு சிறிய கருத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அந்த அறிவை பற்றி சொன்னீங்க, அது ஆன்மாக்கு அடுத்ததாக இருக்குது. அந்த அறிவு அந்த ஆன்மா அந்த கடவுளோட சேர்ந்து நடக்கும் பொழுதுதான் நாங்கள் சிலவற்றை சரியாக செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் அந்த கீதையில் வடிவா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வெறும் அறிவை மட்டும் பயன்படுத்தினால் ஒரு அட்டபொம்மான் தான் செய்வான். அவனுக்கு அறிவு இருக்கும், ஆனால் கடவுள் அந்த என்ன சொல்றேன், அந்த ஆன்மீகத்தோட சேர்ந்த அறிவு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரியாக கொண்டு போகலாம். வேற அறிவு என்று மட்டும் நாங்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றா அந்த அறிவு மட்டும் போதாது, அதை வழி நடத்துறவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாதான் அதை செய்விக்கிறது. அந்த கருத்தையும் ஒருக்கா சொல்லியிருந்தா, நீங்க அறிவு என்று மட்டும் சொன்னீங்க. ஆனா கடைசியில எப்படி நாங்க இதை அடையலாம் என்றெல்லாம் வடிவா சொன்ன நீங்க. ஆனா அந்த அறிவோட சேர்த்து ஆன்மீகமும் வளரும் பொழுதுதான் நாங்கள் ஒரு சரியான மனிதராக வாழலாம் என்பதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி 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 அம்மா, உங்களுக்கு நன்றி. அடுத்து சரோ சுந்தரலிங்கம் அம்மா, சிட்னியில இருந்து நீங்களும் வாங்கோ. அன்மியூட் பண்ணுங்கம்மா, பேசுங்க. நன்றி சிவாமோகன் மாஸ்டர் சந்தர்ப்பம் அளித்ததற்கு. இன்று காலை, இது எங்கள் சிட்னியிலே காலை நேரம் நல்லொரு அறிவு நிறைந்த சொற்பொழிவை கேட்ட மனை நுழைவுடன் இப்பொழுது நான் பேச கருத்தை கூற வந்திருக்கின்றேன். எங்கள் தளத்திலே நாங்கள் ராதை மாஸ்டரை நான் எப்பொழுதும் ஒரு சிந்தனை சிற்பி, சொல்லின் செல்வி என்றுதான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு. ஏனென்றால் அவர் வளமை போல் எப்பொழுது பேச வந்தாலும் சிறந்த சிந்தனைகளும் அழகான சொற்களாலும் அழகிய தமிழில் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக விளக்குவார். அதனை நான் முதலில் சொல்கிறேன். எனவே எங்கள் தளத்தின் சிந்தனை சிற்பி, சொல்லின் செல்வி ராதை சிவஞானம் அம்மாவுக்கு நான் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கின்றேன். நீங்கள் மிகவும் சிறப்பாக கிருஷ்ண பரமாத்மா பார்த்த சாரதியாக செலுத்தும் அந்த தேரின் விவரங்களை கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு விழிப்புணர்வை தூண்டக்கூடிய விதத்தில் அதனை நீங்கள் விளக்கினீர்கள். மனம் என்பது கடிவாளம், 5 குதிரைகளும் 5 புலன்கள் என்றும், கண்ணன் அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அறிவினால் நாங்கள் எங்கள் அன்புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நீங்கள் கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது. திருக்குறளில் இருந்தும் கீதையில் இருந்தும் எப்படி நாம் எமது ஐம்புலன்களை அடக்கி அன்புலன்களை அறிவின் மூலம் வசப்படுத்தி நிலையான அறிவை பெறுகிறோம். அதனால் மனப்பக்குவம் அடைந்து மன அமைதி ஏற்படும் என்று மிகவும் சிறப்பாக உங்களுடைய உரையில் விளக்கினது. எனக்கு மிகவும் நன்றாக பிடித்துக் கொண்டது. நிறைய விஷயங்களை உள்வாங்கியுள்ளேன் என்று இன்று ஒரு பாடம் கற்ற ஒரு வகுப்பில் இருந்து பாடம் கற்றது போல் இருந்தது. மிகவும் சிறப்பம்மா. நன்றியும் வணக்கமும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வாருங்கள், நன்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி அம்மா. நன்றி சரோஜினி அம்மா. நீங்கள் அந்த பாராட்டுக்கு ஏத்த முதமா நான் இனிமேல் நடக்கணும் போல நீங்கள்
எனக்கு நீங்க நல்லா சொல்லி இருக்கிறீங்க. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. எல்லோருக்கும் நன்றி. எங்களுடைய நேரத்தை நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். நிறைய கைகள் உயர்ந்திருக்கின்றன. அடுத்து ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். 3 விடயங்களை அழகாக கையாண்டிருக்கிறீர்கள். அறிவு, அந்த அறிவுக்கு அடுத்ததாக நீங்க கையாண்ட விஷயம் ஆசையும் கோபமும். இந்த அறிவு, இந்த ஆசையையும் கோபத்தையும் அறிவு நெறிப்படுத்த இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆகையினாலே அழகாக அனைத்தையும் பெற்று நமக்கு தந்திருந்தீர்கள். நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அம்மா. நன்றி கிரேஷன் மாஸ்டர், நன்றி. நன்றி ஐயா, உங்களுக்கு நன்றி. அடுத்து டாக்டர் நவரத்னம் ஐயா பேசுங்க, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராதே அம்மா நல்ல தத்துவத்தை, கீதையையும் திருக்குறளையும் ஒப்பிட்டு நமக்கு தந்திருக்கிறார். நன்றாக இருந்தது. என்றாலும் கீதா உபதேசத்தில் அர்ஜுனன் தேரில் 4 குதிரை தான். நமக்கு தேவைப்படி 5 ஆக்கக்கூடாது. என்னட்டு ஒரு படம், பெரிய படம் இருக்கு என்னுடைய லாஞ்சில். இந்த புத்தகம் வச்சிருக்கேன், கீதைன்ற புத்தகம். அதில் முன் பக்கத்தில் 4 குதிரை தான் இருக்கு. அதனால ஒரு குதிரை வண்டியில் 5 குதிரை போடுறது இல்லை. இனிமே அதை ஒரு பக்கம் இருக்க, கருத்துக்கள் எல்லாம் நல்லது. அந்த நாங்கள் புலன்களை அடக்க வேண்டும், ஆசையை குறைக்க வேண்டும். இதைத்தான் சுவாமி சொல்லியிருக்கிறார், எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். ஆசையால் தான் நாம் அவலப்படுகிறோம். அத்துடன் நமது அறிவை ஆசை மறைக்கிறது. அந்த அறிவை கொண்டு ஆசையை அடக்க வேண்டும், புலன்களை அடக்க தடிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறினீர்கள். நன்றி. ஆனால் குதிரைகளுக்கு தேவைக்கு தக்கபடி விளையான கருத்தை சொல்லக்கூடாது. நன்றி. நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் சதாமனோம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. நான் நேரத்தை எடுத்ததில்லை அதிகமாக. பலரும் கருத்து கூறிவிட்டார்கள். நான் பல விடயங்களை இன்று கற்றுக்கொண்டேன் என்றுதான் கூறக்கூடியதாக எனக்கு இருக்கிறது. அவ தன்னுடைய ஒரு நிலைமையில இருந்து கொண்டும் இன்று எப்படியாவது தன் பேச்சண்டை முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் வந்து இதை செய்வதற்காக நாங்கள் இந்த தளத்தின் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் சிவச்சந்திரிகா, அன்மியூட் பண்ணிட்டு வாங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க சந்திரிகா. வணக்கம். வணக்கம். இந்த சிறப்பான ஒரு தலையங்கத்தில் சிறப்பாக இந்த திருக்குறளை கொண்டு வந்து மனம், அறிவு, உணர்ச்சி அந்த மிக தெளிவாக கூறியிருக்கிறீர்கள். எல்லாரும் பாராட்டுவது போல இதுக்கு பாராட்ட நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாரும் சொல்லுவதற்கு நிற்கிறார்கள். அதற்காக இடம் கொடுத்து பெரிய ஒரு பாராட்டையும் கைதட்டையும் கொடுத்து போட்டு விடை பெறுகிறேன். மிக்க நன்றி. சிறப்பு. நன்றி நன்றி சந்திரிகா. நன்றி சந்திரிகா உங்களுக்கு. அடுத்து கலைவாணி அம்மா, ஜெர்மனியிலிருந்து பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ராதா அம்மா, ஒரு அறிவு கடல், உங்களோட கடல்ல நானும் விழுந்து குளித்து எழுந்து நடுங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகான விறுவிறுப்பான பேச்சு. இவ்வளவு சொற்களை நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அவ்வளவு ஆழமான அறிவு உங்களுக்கு இருப்பதை உணர்ந்து கொண்டேன். அந்த குறளும் கீதையும் என்பதை நீங்கள் எடுத்து வந்த தலைப்பில கொண்டு வந்திருந்தாலும் அதுக்குள்ள அந்த பாடல்களை, திரைசை பாடல்களை எங்க இருந்தெல்லாம் அந்த உங்களோட இதுக்குள்ள வரக்கூடிய மானியான பாடல்களையும் எடுத்திருந்தீர்கள். அது கூட உங்களோட அறிவை காட்டியது. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விட வருகிறேன். நன்றி. நன்றி கலைவாணி அம்மா, நன்றி.
நன்றி நன்றி அம்மா. அடுத்து சுயேந்திரா தர்மகுமார் அம்மா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று ராதி அம்மா உங்களுடைய பேச்சு எல்லோரையும் கவர்ந்து விட்டது, என்னையும் கவர்ந்து விட்டது. எனக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. உங்களை போல ஆழமான கருத்துக்களை சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஆனால் நீங்கள் கதைக்கும் போது எனக்கு நான் படித்த இது தான் ஞாபகம் வந்தது. என்ற திருக்குறள்ல அறம்பொருள் இன்பம் என்றதையும் பகவத்கீதையில கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் என்றது பற்றியும் அவை வேற அது இரண்டும் கையாண்ட முறை வேறுண்டாலும் அது கடைசியா சொல்ல வந்த விளக்கம் ஒன்று என்றதுதான் எனக்கு நான் படித்தது ஞாபகத்தில் இருக்கிறது. மற்றது நீங்க சொல்லது போல கடைசியில எல்லாரும் எவ்வுயிருக்கு நன்மை பயப்பதே அறிவுடையோரின் செயல். அதால நாங்கள் கடவுள் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்றதுதான் இரண்டு தத்துவங்களும் கடைசியில விளக்குறது. அதைத்தான் நீங்கள் மனம், கோபம் எல்லாத்தையும் கூறி விளக்கினது மிக்க நன்றாக இருந்தது. மிக்க நன்றி அம்மா. இப்படியான கருத்துக்களை கேட்க மிகவும் ஆவலாக உள்ளோம். நான் இப்போது சாட்பாக்ஸையும் வாசித்து விடுறேன். Dr. Saras Sivalokanadan, very informative talk, well done, thank you. Kamalini Somasegaram, well explained. Please do another session on this subject. Kamalini Somasegaram. Vignesh, good evening to everyone. Very well researched topic, excellent explanation with good comprehension of Tirukkural and Gita. Thank you, Radha Madam. Madam Chelvi, super topic and awesome speech, and I love you and love your speech, and God bless you and lots of love. Rajesh Bala, brilliant presentation. Thank you, Radha Amma. Jnana Yogaraja, thank you for your speech, which is educational and informative. Your speech makes me to look for some book to read. Vana, Radha Master, excellent speech. I am searching words to praise you. இத்துடன் chat box முடிவடைகிறது. நன்றி. நன்றி நன்றி சுயேந்திரா அம்மா. அடுத்து ராஜேஷ் சித்தம் அம்மா பேசுங்க. தேங்க்யூ சிவாமோகன் அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ராதா, உங்களுடைய அறிவை என்னென்று பாராட்டுறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. ஃப்ரம் சயின்ஸ் ஃபீல்ட் டு இந்த பகவத்கீதையும் திருக்குறளும் இதுகளெல்லாம் படிச்சு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ராதா. கீப் இட் அப், கீப் இட் அப். தேங்க்யூ. நன்றி நன்றி ராஜேஷ் சித்தம் அம்மா, உங்களோட அருமையான கருத்துக்கு. அடுத்து மீரா நாயேந்திரன் அம்மா பேசுங்க. தேங்க்யூ. வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும். இன்றைக்கு ராதையம்மா நல்ல சிறப்பான பேச்சு தந்துண்டா. தான் படிச்ச பகவத்கீதை, மெத்தது, திருக்குறள், இன்னும் அதோட சேர்த்து சைவ சித்தாந்த கருத்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லொரு சாம்பார் மாதிரி எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில வடிவா தந்திருந்தா மிக்க நன்றி அம்மா. மிகவும் நல்லா இருந்தது. மற்றது அதுல இவ சொன்ன மாதிரி அறிவு இன்றைக்குள்ள எங்கட நிர்மலா அம்மா சொன்ன மாதிரி அதுல 2 அறிவு இருக்கு. உண்டு உலக அறிவு இருக்கு, ஆத்மீக அறிவு இருக்கு. உலக அறிவில் இருக்கிறார்கள் இப்ப விஞ்ஞானத்துல போய் இந்த ஏஐல என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்றத எல்லாமா செய்யலாம்னு சொல்லி இப்ப வேற மாதிரி போய் கொண்டு இருக்குது. நான் கதைக்கவே இல்லை. மற்ற அதுல ஆத்ம வித்தியா பராவித்தியான இருக்குது, கூட உபநடனங்கள் வடிவா கூறப்படுது. அதுதான் நாங்க ஆத்ம ரீதியான அறிவு எடுத்துக்கொண்டால் எங்களோட புத்திய கண்ட்ரோல், அதாவது எங்களோட மனத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் புத்தியால. அந்த புத்திக்கு கொடுக்கறது இந்த ஆத்ம வித்தியா, அதாவது ஆன்மீக அறிவுதான் புத்திக்கு சரியான பதில கொடுக்கும். அப்பொழுதுதான் நாங்கள் கட்டுப்படுத்தலாம் மனத்தை. நவரத்னம் ஐயா சொன்ன மாதிரி அந்த 5 குதிரைகள்ன்றது அந்த புலன்கள், அந்த புலன்களை கட்டுப்படுத்துவது இந்த புத்தி தான். அது அந்த அந்த ஆன்மீக அறிவு தான் அதை கட்டுப்படுத்தும். சரியான நல்ல ஒரு பேச்சு தந்தீங்கள், விழிப்புணர்வியாகவும் இருக்குது. மிகவும் நன்றி ராதையம்மா. திரும்ப பெற வேணும் நீங்கள். நன்றி. நன்றி மீனா. நன்றி நன்றி. அடுத்து டாக்டர் நடராஜர் ஜெகநாதன் ஐயா பேசுங்க.
நன்றி. எனக்கு நிறைய விஷயம் சொல்ல இருக்கு. நான் 3வதாக கை வைத்தினேன். ஆனா 10வது தான் விட்டிருக்கேன். என்ன பரவாயில்ல. என்ன நான் நட- கோய்க்க என்ன போறேன் இல்ல. நடந்தது? நோ 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 ஆ, நான் கோய்க்க போறேன் இல்ல. நான் சொல்ல போறேன். கை அடிமேல் அடி போயிட்டு வச்சா ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட். அடிமேல் அடி வச்சா அம்மியின் நகரம் பண்ண மாதிரி கை மேல் கை இருந்தால் என்னென்று விளங்கணும். ராஜா அம்மா அதை கவனிச்சுட்டா. வெரி குட். சில பேர் அதை கவனிக்கிறே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் சொன்னா, நீங்கள் இது ரெண்டையும் நன்கு கற்றிருக்கிறீர்கள், திருக்குறளையும் கீதையும். நான் அப்படி அல்ல. இருந்தும் இவற்றை சொல்ல வேண்டி இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்கள், எப்பொருள் யாவால் கேட்பினும் மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்றா என்ன? ஒன்றுக்குரிய பொருள் என்றைக்குள்ள விளக்கம். அது சரியான மெய்யான விளக்கத்தை அடையணும். ஆனால் எல்லோரும் மெய்யான விளக்கத்தை அடைகிறே இல்லை. எல்லாரும் மாயில இருக்கிறார்கள். எனக்கு தான் மெய்யான விளக்கம் தெரியும் என்று நான் ஒரு நாளும் சொல்ல போறேன் இல்லை. அதுக்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றேன். உவமைகள் மெய்மை ஆகாது ஒரு நாள். உவமைகள் தேவைதான். இப்ப நீங்க எத்தனையோ திருக்குறளை எனக்கு மிக பிடிச்ச உவமை உடுக்கை இழந்தவன் கை போல எடுக்காது. அதை விட பெஸ்ட் உவமை ஒன்றுக்குமே வராது. அது மாதிரி நீங்கள் பல உவமையை கொடுத்து விளங்கப்படுத்தீர்கள். நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த 4 குரு 5 குரு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது என்னென்று அடக்கிறது. இதே அறிவியல் மேல வடிவாக சொல்லி இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் இந்த தளத்துல பாவிக்கிறோம். விழிப்புணர்வு ஆழ்மனம் என்று. மெய்ப்பொருளை அறிந்திருக்கிறீர்களான்றதான் எனக்கு கேள்வி. நான் அறிந்தேன்னு சொல்ல இல்லை. என்னை பொறுத்தவரையில அதுதான் இப்ப சொல்ல போறேன். இந்த அறிவேண்டா எல்லாம் தகவல் தான். தேர் ஆல் டேட்டா. எனக்கு சொன்னதே சத்குரு எனக்கு சொல்ல இல்லை. அவரோட பேச்சில இருந்தா நான் அதை விளங்கி கொண்டேன். அதான் நான் ஒரு முறை தேங்க் பண்றது யார் மூலமா. அப்ப அறிவு இருந்தும் பயன்படுத்தாததுக்கு என்ன காரணம்? புலன்கள் எல்லாம் கருவியல். நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறாரு கருவியல் என்று சொல்லி. ஆனா மனன் அப்ப இந்த விழிப்புணர்வு அடையறன்னு சொன்னா கூட கான்சியஸ் மைண்ட் தான் இருக்கணும் ஆக்டிவா. என்ன நடக்கிறேன்னு சொன்னா அவனோட பார்த்த உடனே பட்டாரண்டு சப்கான்சியஸ் மைண்ட். நான் ஆழ்மனம் பண்றதை பாக்கிறேன். சப்கான்சியஸ் மைண்ட் ஆசைப்பட சொல்லும் அல்லது பயப்பட சொல்லும். தேவையில்லாம பயப்படுறோம். ஏன்? சப்கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் மைண்ட் சொன்னா யோசிக்கும். இதுக்கு பயப்படணுமா? இல்லை. அழகில மயங்கின ஒண்ணு நானும் அளவுல மயங்குறேன். நான் பொய் சொன்ன நான் அப்படி மறுத்தேன்டா நான் ஒரு பொய்யன். ஆனால் ரசிப்போதோடு நிப்பாட்டணும். புசிக்கிறதுக்கு இல்ல, புசிக்கிறேன்னு சொல்லிக்கல, புசிக்கிறேன்னு சாப்பிட்றேன் இல்ல, அதை சொந்தமாக்கணும் அல்லது அடையணும் என்று டக்குன்னு ஆழ்மனம் சொல்லிடும். அறிவு கான்சியஸ் மைண்ட் என்று சொன்னா விழிப்புணர்வு அடைஞ்சு இல்லை, இது உனக்கு சொந்தம் இல்லை. அது மட்டுமட்டு இல்லை, ஏன் ஒன்றுல மயங்குறீங்கள்? உங்களோட ஏற்கனவே இருப்பதை விட இது இன்னும் முசத்தியா இருக்கின்றது. சரிதானே? அப்பதான் மயங்குறீங்கள். உங்களோட இருக்கிறது மாதிரி இருந்தா நீங்க மயங்க மாட்டி. அல்லது உங்கள்கிட்ட அது இல்லை. இதெல்லாம் என்ன சொல்றது? உங்களோட அறிவு தான் சொல்லுது. இப்ப விளங்கிச்சதோ? அறிவுன்னு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்கள். அறிவு இல்லை, அதுதான் சொல்லுகிறார்கள். ஞானம் பெற்ற நிலையில அறிவை சரணடையணும். இது எனக்கு முதல் விளங்க கஷ்டமா இருக்கு. இப்ப விளங்கிட்டு. அதாவது நீங்க ஒன்று பார்த்தோன்னு அந்த அறிவை இருக்கட்டும், அது சரண்டை பண்ணுங்க. இது உங்கள்கிட்ட இல்லை என்று அறிவு சொன்னாலும் பரவாயில்லை, அல்லது உங்கள்கிட்ட இருக்கிறது இதுல பார்க்க இன்ஃபீரியர்னாலும் பரவாயில்லை. இப்ப விளங்கிச்சோ? மெய்ப்பொருள் என்று சொல்ல இதுதான் ஃப்ராய்டு சொன்னார், சப்கான்சியஸ் மைண்ட். அதை வச்சு இப்ப ஆழ்மனம் என்று சொல்லி என்ன மெய்ப்பொருள் ஒரு தர்மம். நான் சொல்றது யதார்த்தம் என்று சொல்லுவார்கள். யதார்த்தம் என்றது யான் கொள்ளும் அர்த்தம் ஒன்றுதான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப எல்லாரும் ஒரு அர்த்தத்தை சொல்லி கொண்டு போறார்கள். ஆனால் இது பயன்படுற முறையில பாவீங்கோ. இப்ப நான் சொன்னதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. அதாவது அறிவு இருக்கிறவைதான் இப்படியெல்லாம் அந்த விழிப்புணர்வு அடைய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நான் இதோட நிப்பாட்ட போறேன். அதான் விழிப்புணர்வோட இருந்த விழிப்புணர்வு சொன்னா கான்சியஸ் மைண்டை தான் விடணும். அதோடு நான் நிறுத்துகிறேன். ஆனால் நீங்கள் அருமையான உயமையோட விளங்கப்படுத்தீர்கள். அதுல எந்த வித தவறுன்னு சொல்ல மாட்டேன், எந்த விட இதுவும் இல்லை. ஆனா மெய்ப்பொருள் என்று அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்பினேன். நன்றி. இந்த சிவமோகன் அம்மா அகத்தியன் இருக்கா விடுங்க. அவருக்கு கனகாலமா கை விழுந்துட்டு அகத்தியன் இருக்கா விடுங்க. வணக்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சோ வள்ளுவரோட திருக்குறள்லே செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லிட்டு அந்த குறள் தான் சிறந்த குறள்ல ஒரு குறளா இருக்கும். அதே மாதிரி எங்க செவிகளுக்கு அந்த செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நான் இந்த வள்ளலாரோட
இதுல வந்து பின்பற்றும் போது வந்து சைவம் திங்கணும்னு சொல்லிட்டு நான் 20 வயசுல முடிவு பண்ணினேன். அப்ப நிறைய பேர் பர்மியர்கள் எல்லாரும் கேட்டாங்க, ஏன் அதை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு பதில் வந்து என்னன்னாக்க, நம்ம வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண புலன்களை கட்டுப்படுத்தணும்னு நம்ம சொல்லுவோம். நம்ம மனிதர்களே கட்டுப்படுத்த ரொம்ப கடினமானது நம்மளோட நாக்கும் காமமும். அந்த 2 கட்டுப்படுத்தினாலே மத்த எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எளிதாயிருங்கிற ஒரு தத்துவத்துல தான் வந்து சைவத்தை அதை பின்பற்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க இந்த புலன்களை கட்டுப்படுத்தி நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தினா அனைத்தையும் வந்து அந்த அமைதி எல்லாத்தையும் நம்ம படிப்படியா போக முடியும்னு சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து என்ன ரொம்ப அந்த சின்ன வயசுல செஞ்சதே திரும்பி ஞாபகப்படுத்துனுச்சு. அதற்காக நன்றிகள் அம்மா. நன்றி ஐயா. நன்றி அகத்தியன். நன்றி நன்றி. அடுத்து சிறிஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான பேச்சு. அதாவது குரலையும் கீதையையும் சேர்த்து ஒரு 1/2 ஹவருக்குள்ள நீங்க முடிக்க ட்ரை பண்ணியிருந்தீங்க. அது தொடர்ந்து நீங்க பார்ட் 1 போட்டா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்டா போன மாதிரி கிடக்குது. எல்லாருக்கும் அது இன்னும் கூட விளங்கி இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச வேணும். அடுத்த முறையும் தொடர்ந்து பேசினா நல்லா இருக்கும். நான் நேரம் கருதி நான் சில விஷயங்களை சொல்ல போன்றேன். நான் இப்போ முதலாவதாக சொல்ல போறது எங்களுடைய அறிவித்தலை சொல்றேன். அதாவது நாளை காலமை 9 மணிக்கு பூனம் சர்மாவுடைய யோக நிகழ்ச்சி இருக்கின்றது. அதுக்கு முடியும் என்றால் கலந்து கொள்ளுங்கள். பேருந்து நாளைக்கு 10 மணிக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சிவா பிள்ளை ஐயா காலமாகிவிட்டார். என்றபடியே நாளைக்கு நாங்கள் 10 மணிக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கவும் நாங்கள் ஒரு மெடிடேஷன் 15 நிமிஷம் செய்ய இருக்கோம். சிவப்பிள்ளையாவிட்டு நான் சொல்ல வேண்டாம், பல முறை இந்த தளத்தில் கலந்து கொண்டு தமிழ் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி லண்டனில் ஒரு தமிழ் துறை ஏற்படுத்துவதற்காக பல முறை இந்த தளத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். எனக்கு பல விதங்களில் பர்சனலாக பல உதவிகளை செய்திருக்கிறார். பல பேச்சாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ விஷயங்கள் எனக்கு அதை செத்ததோக்கம் சரியான துக்கமாக இருக்கு. ஏனென்றா அவர் எனக்கு ஒரு அருமையான ஃப்ரெண்டு, கனகாலமாக தெரியும், இங்கிலாண்டில் இருக்கிற நாள் துவக்கமே தெரியும். அவற்றை ஞாபகார்த்தமாக நாளை ஒரு எல்லாரும் தயவு செய்து 15 நிமிடங்கள் நாளை அவரையொட்டி 10 மணிக்கு ஒரு தியானத்தில் ஈடுபடுவோம் என்று கூறுகிறேன். இப்போ இந்த 11 மணிக்கு அர்த்தமுள்ள பாடல்களும் மாபெரும் கவிஞர்களும் என்ற தலைப்பில் பரவநாதன் ஐயா அவர்கள் வருகிறார்கள் 11 மணிக்கு பேசுவதற்கு. அருமையான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். கவிஞர்களை பற்றி சொல்ல வருகிறார். இப்போ இந்த இரவு 8 மணிக்கு நாளைக்கு அருந்ததியுடைய பேச்சிற்கு மூச்சின் ரகசியம் என்ற தலைப்பில் அவர் பேச வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அருமையான பேச்சுக்கள் இருக்கின்றது. அதே போல வெனிஸ்டே மார்னிங்கும், அதாவது 9 o'clock போல ஜெர்மன் தமிழறிவு வானொலியின் கதம்ப நிகழ்ச்சி இருக்கின்றது. மற்றும் 9:40 45 போல நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ போட முடியாதவர்கள் வீடியோ பழக விருப்பம்னா இதில் நிற்கலாம். தொடர்ந்து நான் செய்து கொண்டு போவேன். இது முடிஞ்ச உடனே நாங்கள் அதில் இருக்கலாம். தயவு செய்து வீடியோ போட விருப்பமானவர்கள், பழகிறதுக்கு விருப்பமுள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். மற்றவர்கள் நீங்கள் போகலாம். 9:40 45 போல நாங்கள் தொடர் 15 நிமிஷம் நிற்போம். அவ்வளோதான் செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து வசந்தராஜ் ஐயா சிட்னியிலிருந்து பேசுங்க. அண்மைப்படுங்க. நன்றி, வணக்கம். ராதையம்மா அவர்களுக்கு உண்மையிலே நான் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய சமர்ம வழியிலேயே நீங்கள் நடக்கிறாள். நான் முக்கியமாக உங்களுடைய பேச்சு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. எப்போதும் நீங்கள் இன்றைக்கு மட்டுமில்லை, உங்களுடைய அறிவும் நான் எங்களுடைய டாக்டர் நடராஜா அவருடைய இருவரும் வந்து ஒரு சமர்ம வழியிலே சிந்திக்கிறார்கள். அதால நான் கூட நான் உங்களோட பேச்சுகளை இவருடையும் கொஞ்சம் அவதானிப்பது கூட என்று சொன்னா, எல்லோரும் வாழ வேண்டும் என்று மதங்கள் மொழிகள் இதற்கு அப்பாலே நின்று சமர்ம வழியிலே சிந்திக்கின்ற பக்குவம் உங்கள் இருவருக்கும் கூட இருக்கிறத நான் அவதானிக்கிறேன். நான் கூட உங்களோட பேச்சுகளை கவனமாக கேட்போம். அதுக்காக நான் மற்றவர்கள் ஒரே குறை சொல்ல வரவில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய சிறிஸ்கந்தராஜா அண்ணைய பார்க்கின்ற பொழுது நான் யோசிக்கிறேன், பெரிய அணு ஆயுதங்களை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு தெரிகிறது. நான் சுத்தி பெரிய அணு ஆயுதங்களை சேர்த்து வைக்கிறேன். உலக நாடுகள் வந்து இன்றைக்கு அணு ஆயுதங்களை சேர்க்கிறத வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றதா இல்லை, இவர் மாறி சேர்த்து கொண்டிருக்கிறத மாதிரி நான் அவதானிக்கிறேன். இதுவும் என்னுடைய அவதானிப்பு. உண்மையிலே வந்து ஒழுக்கம் மிக முக்கியம். அது நான் இல்லை என்று சொல்லவில்லை.
அத தர்மத்தை பற்றி சொல்லுகிற போது அழுக்காறு அவாவலி இன்னா சொல் இவையாக இழுக்காக என்றது அறம். அதிலேயே எல்லாம் அடங்கி இருக்கின்றது. அதுதான் உண்மையான தர்மம் என்றது நான் ஒத்துக்கொள்கிறேன். நேற்று குவனேசன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், மனதை தூய்மையா வைத்திருப்பதே சிறந்த அறம் என்று சொல்லி தனது கருத்திலே தெரிவித்திருந்தார். அவரும் ஒரு சிறந்த பல நல்ல கருத்துக்களை தெரிவிக்கின்றவர். அவரும் அறிவுபூர்வமாக பல விஷயங்களை கொண்டு வருவார். அவரும் தனது பேச்சு கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே நேரத்திலே ஆசை என்பது ஒரு பிரச்சனை தான். ஆசை இல்லாமல் துப்புரவுக்கும் இருக்கவில்லை. புத்தரும் அதை பற்றி சொல்கிறார், பற்றற்ற நிலையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உண்மையிலே ஆசை என்பது இந்த பற்றற்ற ரெண்டும் பெரிய பிரச்சனை தான். கூட பற்று வைக்கப்படாது. அதான் இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், அன்பு வழி. அன்புதான் ஒரே ஒரு ஆயுதம். அன்புக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் தெளிவாக அன்புகள் இருக்கிற பொழுது எல்லாத்தையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். அந்த அன்பை கொண்டு வருவது தியானம் தான் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆசை இல்லாமல் துப்பருக்கும் இருக்கவே இல்லாது. இப்ப கணவன் கூடியே ஆசை இல்லாமல் அப்படியே கப்சிப்பா இருந்தால் மனைவிட்ட பேச்சு வாங்கணும். மனைவி கூடிய ஒரு ஆசையும் இல்லாமல் சும்மா அப்படியே இருந்தால் கணவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போடும். என்னப்பா இந்த மனுஷி ஒட்டு ஆசையும் இல்லாமல் இருக்கிற போது என்ன வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு போயிடும். இதை கொண்ட்ரோல் பண்றதுதான் முக்கியம். அதை கொண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்கள் எல்லா முயற்சியும் எடுக்கத்தான் வேணும். அதுக்கு இப்படிப்பட்ட அறிவு, இப்படிப்பட்ட கருத்தரங்கள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் நான் எங்களுடைய திராவியமா யோசிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் எங்களுடைய இலங்கை அரசாங்கத்தின் ஏகேடியோட தொடர்பு இருக்க வேண்டும் என்று யோசிச்சு கொள்கிறேன். உங்களை போல ஆக்களுடைய கருத்துக்கள் அந்த நாட்டுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கும். அந்த நாட்டில் இருக்கிறது யாரோ குழப்படி செய்யறாங்களுக்கு நீங்கள் நல்ல கருத்துக்களை கொடுப்பீர்கள். என்னென்னு சொன்னா அது மிக முக்கியம். பக்கத்துல இருக்கிறாங்க நல்ல கருத்துக்களை கொடுத்து உற்சாகம் கொடுத்தான் அது நாட்டுக்கு நான் மேலே கதைக்கிறவோ யோசிக்கிறேன். அப்படி சந்தர்ப்பங்கள் வாரவதும் கூட அறிமுகப்படுத்த வேண்டும் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு ஆலோசனை என்ன கட்டாயம் இந்த ஆலோசனை எல்லா இடத்துலயும் மக்கள் அழிந்து போவாங்க. அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் கட்டாயம் தேவை என்றால் இன்றைக்கு அவசியம் தேவையா இருக்கிறது. அங்க உண்மையை பேசுகிறாங்களா இருக்கணும். பொய்யலை மறைத்து அங்க எந்த ஒரு அரசியலுக்கும் இடம் கொடுக்கப்படாது. அது யாரா இருக்கலாம். அப்படிப்பட்ட நாட்டிலே எல்லோரும் வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்திலே அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ள நல்ல பக்குவம் உள்ள மனிதர்கள் இந்த எங்களுடைய சிறுசந்திராஜா சுத்தி வர அணுவாயுதம் மாறி இருக்கின்றார்கள். இவர் எல்லோரும் அவர்களுக்கு ஒரு ஆலோசனைகளா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜா. கருத்துக்கு நன்றி. நீங்க அணு ஆயுதம் சொன்னதால வரப்போற பிரச்சனையை நீங்களே தவிர்த்து கொள்ளுங்க. நன்றி. அதுக்கும் அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். ராதையம்மா, மிகவும் நன்றாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது உங்கள் பேச்சை கேட்க. திருக்குறளையும் பகவத்கீதையும் வைத்து மனதை என்ன மாதிரி கட்டுப்படுத்தி வாழ வேண்டும், என்ன மாதிரி கட்டுப்பாடா வைத்திருக்க வேண்டும் என்றதெல்லாம் கணக்க சொன்னீங்கள். கணக்க உங்கள் விஷயங்கள் உங்கள் பேச்சிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். நன்றி அம்மா, பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் தாங்க, எல்லாரும் மன்னிச்சு கொள்ளுங்க. வரதாம்மா, நீண்ட நேரமா கைய போடுறீங்க, என்ன மன்னிச்சு கொள்ளணும். நான் கொஞ்சம் தேவையில்லை. பேசுங்கம்மா, பேசுங்க. மன்னிப்பு வேண்டாம். முதல்ல நன்றி. அடுத்தது பேசுங்கம்மா. ராதே அம்மா என்று நான் சொல்கிறேன். ராதே அம்மா, நீங்கள் நல்ல அறிவுபூர்வமான ஒரு உரையை, இந்த உரையை எங்களுக்கு தந்தீர்கள். மிக மிக நன்றி. அடுத்ததாக பலரிங்கே சொன்ன மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட அந்த தேவாரத்தை மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலையூன்றி சிலமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது உனை எனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. அறிவு பிளஸ் ஆன்மீகம் சேர்த்து வைத்திருக்கு. இங்க பலர் சொல்லிவிட்டார்கள், அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு வேண்டுகோள், அதாவது இவ்வளவு ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சி செய்து எங்களுக்கு கொண்டு வந்து தருகிறீர்கள். ஒரு ஆராய்ச்சி செய்யுங்க. அதாவது இந்த கீதை திருக்குறள் ரெண்டும் ஒரு தட்டுல வச்சா இது மிதக்கும் என்று தெரியாது. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே இந்த அளவு தூரம் தமிழ்நாட்டிலே இந்த வடமொழி உள்வாங்கப்பட்டு இருந்தது. அந்த காலத்திலே திருவள்ளுவர் சில நேரம் இந்த கீதை உபதேசங்களை கேட்கக்கூடிய சாத்தியமும் இருந்திருக்குமோ எனக்கு தெரியாது.
அதுக்கு ஆராய்ச்சி செய்ய எனக்கு முடியாது. உங்களால முடிந்தால் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே வடமொழி எவ்வளவு தூரம் உள்வாங்கப்பட்டிருந்தது, இதுதான் தலைப்பு. உங்களுக்கு தருகிறேன். ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு இதற்குரிய விடையை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி வரதாம்மா. எனக்கு அது ஏழுமோ தெரியாது. நான் தண்டிக்கிறேன் வரதாம்மா, தண்டிக்கிறேன். ஏலம் ராதையம்மாக்கு வேற யாராகுதல் அந்த ஆராய்ச்சியை செய்வீங்கள் என்றால் மிக நன்றாக இருக்கும். ராதையம்மாவே செய்து தருவா, பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறபடியா நான் ஆஸ்திரேலியா சிட்னியில இருந்து பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராதை அம்மா அவர்கள் அருமையாக தான் நினைச்சதையும், அதாவது திருக்குறள் உள்ள விடயங்களையும் மற்ற அடுத்த விடயங்களையும் கிளீனாக வலுந்திறமாக தான் நினைச்சதை வடிவாக சொல்லிட்டார். அவன் நினைச்சது அந்த சொல்லுகள் கிளீனாக இருந்தது, எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருந்தது. நான் ஒரு விடயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேனம்மா. மனம் புத்தி சித்தம் ரெண்டு மூன்று இருக்குது. மனத்தையும் புத்தியையும் செதி போட்டு சித்தத்தை சொல்லாமல், தமிழ்ல இருக்கு, சித்தத்தை சொல்லாமல் விட்டால் வந்துட்ட கையை விட்ட மாதிரி போகும். கருத்தின்படி சில பிள்ளைகள் வர சான்ஸ் இருக்கு. ஆனபடினால நீங்கள் அதையும் கவர் பண்ணினால் நல்லா இருக்கும் என்று கூறிக்கொண்டு அருமையான பேச்சு, எனது வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பஞ்சாச்சரம் ஐயா, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் ஐயா. நீங்க சித்தம் சொல்லேக்க நினைவாற்றலை தானே சொல்றீங்க. அந்த நினைவுல இருக்கிறதானே சித்தம். நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற மெமரி தானே சித்தம். அந்த கரணம் என்றால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். நீங்க அகங்காரத்தை சொல்ல தேவையில்லை. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளும் முக்கியமாக இயங்க வேணும். சித்தம் என்றது கடைசியான முடிவு. நீங்கள் புத்தியிலே தீர்மானிக்கிறத சித்தம்தான் முடிவு செய்யும். சித்தம்ண்டா உங்களோட ஆன்மாவில் உள்ள தன்மை, அதாவது உங்களோட இதுக்கெல்லாம் இந்த பாவ புண்ணியங்கள் உள்ளதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்ப நீங்க கடவுள் தன்மை கூட இருந்தால் சித்தம் கொஞ்சம் கடவுள் சைட் பக்கம் போகும். ஒரு மற்ற மாதிரியான ஒரு தன்மை இருந்தால் கடவுள் நம்பிக்கையை குறைஞ்சு கொண்டு போடும். அதுதான் சித்தம். சித்தம்தான் முடிவு. அப்ப சித்தமத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை பற்றி பேசும்போது சித்தமும் வர வேணும். சரி பஞ்சாச்சரம் ஐயா, நான் சித்தம் என்று விளங்கினது வித்தியாசமா விளங்கி இருக்கிறேன். நீங்க தந்த இதுக்கு நன்றி சஞ்சாச்சரம் ஐயா. நான் அதை பற்றி யோசிக்கவேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்து இந்திரகுமாரன் சுந்தரலிங்கம் ஐயா, நீங்க நீண்ட நேரமா காத்துட்டு இருக்கிறீங்க போல, பேசுங்க. வணக்கம். கேக்குதா? கேக்குது பேசுங்க. நான் என்ன, ஒரு மனிதன் எழுதின திருக்குறளையும் தெய்வம் அருளிய தர்ம நூலான பகவத்கீதையும் கொண்டு வந்ததுக்கு மிகவும் நன்றியா இருந்தது. எனக்கு இந்த நான் அறிந்த வரையில திருக்குறள் அறத்தை சொல்றதாயும் பகவத்கீதை தர்மத்தை போதிக்கிறாயும் தான் நான் கேள்விப்படுறேன். இதுக்குரிய விளக்கத்தையும் இது பற்றின ஒரு கலந்துரையாடலை நீங்கள் அடுத்த முறை வழங்கணும். உங்களோட பேச்சு மிகவும் தரமாக இருந்தது. எங்களை அறிவு கண் கொண்டு கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ராதையம்மா சொன்ன தலைப்பு இருக்கா கேட்டு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த முறை நீங்க அதைத்தான் தொடர்ச்சியா பேச போறீங்க. கொஞ்சம் சிக்கலான தலைப்பு ஐயா. ஏனென்றா அதுல இந்த அறத்திலையும் தர்மத்திலையும் கணக்கு முரண்பாடுகள் இருக்கு. அத நான் இந்த இன்றைக்கு சொன்ன அந்த இன்ட்ரடக்ஷன்லயே உங்களுக்கு சாடையா மென்ஷன் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நான் தொந்தரவத்துக்குள்ள போக விரும்ப இல்ல, பெரிய விவாதத்துக்குள்ள போக விரும்ப இல்லைன்றபடியா நான் அதை சாடையா சொல்லி போட்டு விட்டேன். ஆனா அதை செய்யலாம். ஆனா அது கொஞ்சம் யோசிச்சுதான் நான் அதை முடிவெடுக்கணும். மிக்க நன்றி, உங்களோட ரிக்வெஸ்டுக்கு மிக்க நன்றி.
ராதியம்மா நீங்க ஒரேடியா சொல்லணும் இன்றைக்கு சொன்ன மாதிரி என்று இல்ல, நீங்க ஆறுதலா கொஞ்சம் கொஞ்சமா பகுதி பகுதியாவே சொல்லலாம். நல்ல விஷயம் அது. தர்மமும் அறமும் அந்த ஐயா சொன்னதை கட்டாயம் நீங்க கன்சிடர் பண்ணி செய்யுங்க. சரியா? நன்றி அம்மா. அடுத்து டாக்டர் நவரட்னம் ஐயா பேசுங்க. இளங்குமரன் ஐயா பேச போறீங்களா? திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. 2 விஷயம். ஒன்று,